இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எத்தன பேர் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? "தி டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்சர்வ்ட் ஃபார் தி சேம் அமௌண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், ட்ரைகுளோரோஅசிட்டிக் ஆசிட் அண்ட் ட்ரைஃப்ளோரோஅசிட்டிக் ஆசிட் இன்கிரீசஸ் இன் தி ஆர்டர் வந்து கிவன் பிலோன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இன் தி ஆர்டர் கிவன் அபோவ். ஓகே. அந்த எக்ஸ்பிளைன் பிரீஃப்லின்னு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த வாட்டர்ல என்னெல்லாம் ஆட் பண்றாங்க? அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்றாங்க, ட்ரைகுளோரோ அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்றாங்க, ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஆட் பண்றாங்க. அவங்க இந்த சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது. அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 நம்ம மாலிக்யூல் வந்து எழுதுவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? CH3 COOH. ஓகே. இது வந்து நமக்கு என்னது? அசிட்டிக் ஆசிட். அப்புறம் ட்ரைக்ளோரோ. அப்ப 3 என்ன பண்ணணும்? குளோரின் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். 3 ஹைட்ரஜன் பதிலா நமக்கு என்ன இருக்குன்னா 3 குளோரின் வந்து இருக்கும். அப்ப COOH வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ளூரோ வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப இங்க நமக்கு வந்து ஒரு ஃப்ளூரின், இங்க வந்து ஒரு ஃப்ளூரின், இங்க வந்து ஒரு ஃப்ளூரின், இங்க நமக்கு வந்து COOH வந்து குடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்றாங்க. ஓகே. இப்போ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா? அப்ப நம்ம இத ஆட் பண்ணும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -10 டிகிரி சென்டிகிரேட் போச்சு அப்படின்னா, இது வந்து -15 டிகிரி சென்டிகிரேட் வந்து போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா -20 டிகிரி சென்டிகிரேட் வந்து போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ -20 டிகிரி சென்டிகிரேட் வந்து போகுதுன்னு சொல்றாங்க. இதான் நம்ம வந்து அவங்க கொஸ்டின் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து கான்செப்ட்க்கு வந்து வருவோம். அப்ப கான்செப்ட் என்னது? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ பொறுத்து நமக்கு வந்து மாறக்கூடியது இல்லையா? இங்க என்ன எடுத்துறாங்க? சேம் அமௌண்ட் தான் எடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே 10 கிராம். இதுவும் நமக்கு 10 கிராம், இதுவும் நமக்கு 10 கிராம், இதுவும் நமக்கு 10 கிராம். எல்லாமே நமக்கு வந்து சேம் அமௌண்ட் தான் எடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ பொறுத்து இது சேஞ்ச் ஆகக்கூடியது அப்படின்னா, அப்ப அதுக்கு வந்து மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப மோல்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? மாலிகுலர் வெயிட். அப்ப மோல்ஸ் கண்டுபிடிக்கும்போது, அப்ப மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். அப்ப கிவன் மாஸ் நமக்கு எல்லாமே என்னது? ஈக்குவல் தான். 10, 10, 10 எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்ப மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு வந்து என்ன வரும்? இங்க அசிட்டிக் ஆசிட் வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? அசிட்டிக் ஆசிட்க்கு 2 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்ப 24 + 32 + வந்து நமக்கு என்ன இருக்குது? ஒரு 4 வந்து இருக்கு இல்லையா? அப்ப டோட்டலா ஆட் பண்ணா என்ன வருது? 6 + 4 0 ரிமைனிங் 1 2 + 3 5 6 வந்து வருது. அப்ப அசிட்டிக் ஆசிட்க்கு வந்து நமக்கு என்னன்னா 60 வந்து வருது. அப்ப இங்க நமக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 3 ஹைட்ரஜன் வந்து குறைச்சிருவோம். ஓகே. 57. ஓகே. ஏன்னா 3 ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலா குளோரின் வந்து இருக்குது. குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34.5. அப்ப 34.5 3 டைம்ஸ் வந்து இருக்கு இல்லையா? 15 ரிமைனிங் 1 13 ரிமைனிங் 1 அப்ப வந்து 10. அப்ப 103.5. அப்ப 103 இல்லையா? 103.5. அப்ப பிளஸ் 103.5. அப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? 160.5 வந்து நமக்கு வந்து வரும். இங்க என்ன பண்றாங்க? 3 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து 57 வந்து எடுத்துப்போம். பிளஸ் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரின் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 3 ஃப்ளூரின். அப்ப 3 ஃப்ளூரின், ஒரு ஃப்ளூரினுக்கு நமக்கு எவ்வளவு வரும்? 9 இல்லையா? அப்ப வந்து 19 வந்து வரும். அப்ப 19 × 3 நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 67 இல்ல 57 வந்து வரும். அப்ப 57 கரெக்ட்டா? நம்ம 9 வந்து 19 வந்து வரும் இல்லையா? அப்ப 57 நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 114 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்ப மாலிகுலர் மாஸ் வந்து எது கம்மியா இருக்குதோ அதான் நமக்கு வந்து அதிகமான மோல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? அப்ப இருக்கிற எது கம்மியா இருக்குது? அப்ப இதான் கம்மியா இருக்குது. அப்ப இதான் நமக்கு என்ன பண்ணா ஹை மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஹை மோல்ஸ் வந்து இருக்கும். இது நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ வந்து இருக்கணும். அப்ப எதுக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கணும்? இதுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கணும். இதுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கணும். இதுக்கு 2க்கும் நடுவுல வந்து இருக்கணும். ஆனா நமக்கு அப்படி இருக்குதா? அப்ப இல்ல. அப்ப நமக்கு ஏதோ இங்க வந்து சம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது. அப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்ச காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிய பொறுத்தவரைக்கும், இதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரணும். எது ஆன்சர் வந்து வரணும்? இருக்கறதுலே ஹையஸ்ட் வந்து எதுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வரணும் இல்லையா? இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் வந்து வரணும். ஹையஸ்ட்ல வந்து இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரணும். 2வது நமக்கு எதுக்கு வரணும்? இது வரணும். 3வது நமக்கு வந்து இது வரணும். ஆனா கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க? இதுக்கு இல்ல. இதுக்கு தான் வந்து இருக்கறதுலே ஹையஸ்ட்னு குடுத்திருக்காங்க. இதுக்கு ஹையஸ்ட் 1 குடுத்திருக்காங்க. இத 2 குடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 3ன்னு குடுத்திருக்காங்க. இன்கிரீசிங் ஆர்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம படிச்ச கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது. அப்ப வேற ஏதோ ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அது என்ன அப்ப அப்ப எத அவங்க இங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் அதே மாரி அசிட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் டிரா பண்ணிடுறேன். அப்ப இங்க வந்து ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க வந்து நமக்கு வந்து ஆசிட் வந்து COH வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரைகுளோரோ இல்லையா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் வந்து இருக்குது. இங்க C டபுள் பாண்ட் O OH வந்து நமக்கு வந்து இருக்குது. ட்ரைஃப்ளூரோல
நம்ம எப்படி பண்ணியிருப்போம், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ OH வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், டிசோசியேட் ஆகும். அப்போ வாட்டரில் போட்ட உடனே அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா CH3 COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட். அப்போ வீக் ஆசிட் அப்படின்னா இது நம்ம 100 மாலிகுல் எடுத்துக்கிட்டா இது வந்து 4 or 5 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். வீக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இது நம்ம 100 மாலிகுல் எடுத்துக்கிட்டா இது என்ன பண்ணும், ஒரு 4 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகேவா? அப்போ 4 + 4 நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 அயான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஒரு அசிட்டிக் ஆசிட் தூக்கி உள்ள தூக்கி போட்டாலே நம்ம என்ன பண்ணோம், ஒரு அசிட்டிக் ஆசிட் தான் உள்ள போட்டோம்னு நினைப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அது 8 மாலிகுலா வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். சாரி, ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 100 மாலிகுல்ஸ் நம்ம வந்து உள்ள போடுறோம் இல்லையா? அப்போ 100 மாலிகுல்ஸ் உள்ள போடும்போது அதில் 4 மாலிகுல்ஸ் வந்து 4 நாளாக நமக்கு வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா 96 மாலிகுல் வந்து அசிட்டிக் ஆசிட்டாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து 4 + 4 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 104 மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறது 100 தான் போட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து 104 வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து குளோரினுக்கு வந்து நம்ம எடுத்துப்போம். CCl Cl Cl வந்து இருக்கு இல்லையா? இது ட்ரைக்ளோரோ வந்து இருக்குது. அப்போ C டபுள் பாண்ட் O OH வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே என்ன இருக்கும், குளோரினுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், குளோரின் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இழுக்கும். இங்கே குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்கும். இங்கே குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸ் இழுக்கும். அப்போ அந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்து வந்துடும். அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும், இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த கார்பன் வந்து இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனை எடுத்துட்டு இந்த H+ வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெளியே தள்ளி விட்டுரும். அப்போ Cl3 இல்லையா? அப்போ Cl3, அப்போ CCl3, அப்போ C டபுள் பாண்ட் O OH நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை விட இது வந்து அதிகமாக டிசோசியேட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இதை விட இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். இதை கம்பேர் பண்ணி இதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த குளோரின் ஆட்டம். அப்போ நமக்கு என்ன ஆகும், இது வந்து நமக்கு வந்து CCl3 COO மைனஸ் ப்ளஸ் H+. இப்போ அதே மாதிரி நம்ம இது 100 மாலிகுல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 மாலிகுலாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். அப்போ 100 மாலிகுல்ல 80 மாலிகுல்ஸ் அப்படியே இருக்கும். 20 மாலிகுல் நம்ம டிசோசியேட் ஆனதுனால 20 + 20 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு என்ன 120 வந்து வருது. அப்போ இதை விட நமக்கு என்ன ஆயிடுது, இது வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாகுது. அப்போ சிமிலர்லி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குளோரினை விட அதிகமாக வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகும், இன்னும் நிறைய H+ வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துடும். அப்போ இதுக்கு நீங்கள் 100 மாலிகுல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து 30 நமக்கு வந்து டிசோசியேட் ஆனால் கூட அப்போ நமக்கு என்ன இருக்கும், 70 மாலிகுல் டிசோசியேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போ 30 + 30 நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 130 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எது அதிகமாக இருக்குது, இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நமக்கு வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு அங்கே கொஸ்டினில் கொடுத்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? இதனால தான் கெமிஸ்ட்ரியில் நிறைய கொஸ்டினுக்கு வந்து ரீசனும் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அதான். நம்ம வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கும். அதனால நமக்கு வந்து தியரிட்டிக்கலும் எக்ஸ்பெரிமெண்டலும் நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நம்ம கெமிஸ்ட்ரியோட எல்லா கான்செப்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா?